வைல் லூப்னா என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம். வைல் லூப்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிறது வரைக்கும். ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ப்ரோக்ராமில் வந்து 1 to 5. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க, 5 சாக்லேட் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க 5 தான் கொடுப்பாங்க, 6 கொடுக்க மாட்டாங்க. அப்போது ப்ரோக்ராம் வந்து 5 பிரிண்ட் பண்ண சொல்லுது அப்படின்னா ஸ்டார்டிங் என்னதான் இருக்கும்? 1 இருக்கும். கடைசி என்னதான் இருக்கும்? 5 இருக்கும். இதில் கூட்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தா +1. இப்போ இது வந்து வைல் லூப் அப்படின்ன கான்செப்ட் என்ன? நம்ம பிளாக் ஆஃப் கோடை ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ 5 சாக்லேட்டுக்கு ஒரு மெஷினில் போய் 5 சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டால் அது 1 2 3 4 5 அப்படி கவுண்ட் பண்ணி நமக்கு தரும். அதே இதுதான் நம்ம ப்ரோக்ராமில் எழுதுகிறோம். இதை ப்ரோக்ராம் மூலமாக எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு முதல் எண்ணை தொடக்க எண்ணை கவுண்ட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லணும். வைல் வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட். இப்போ 5 சாக்லேட் அப்படின்னா கவுண்டோடைய கடைசி வேல்யூ என்னது? 5. ஸோ கவுண்ட் வந்து <<5>ன்னு சொல்கிறோம். பிரிண்ட் அப்படின்னா ஒவ்வொரு தடவைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட். 1 ஃபர்ஸ்ட் சாக்லேட், ரெண்டாவது திருப்பி அதை ரிப்பீட் பண்ணும்போது ரெண்டாவது கிடைக்கக்கூடியது ரெண்டாவது சாக்லேட், மூணாவது ரிப்பீட் பண்ணும்போது. அப்போ இதில் வந்து இன்க்ரிமெண்டேஷன் அப்படின்னா கூட்டுதல் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 1 தான் இருக்குது. ஸோ ஒரு சாக்லேட்டாக நமக்கு கிடைக்குது. ஸோ வைல் லூப்போடைய கான்செப்ட் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ அது ரிப்பீட் பண்ணுது. இதுதான் வைல் லூப்போடைய கான்செப்ட். இதோடைய அவுட்புட் நம்ம பார்த்தா 1 2 3 4 5. இதுதான் பிரிண்டிங் ஆஃப் 5 நம்பர்ஸ். தேங்க்யூ.